ஒரு அடுப்பு அணைச்சிட்டு இன்னொரு அடுப்பு கொடுக்கலாம். சரி பேசுவோம். 6 சிலிண்டர் தரேன்னு தான் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. 6 சிலிண்டர் கொடுக்குறாங்க. 100 ரூபாய் 6 சிலிண்டர் கொடுக்குறவருக்கு வாக்களிக்கலாம் மக்கள். அது புரிஞ்சுக்கணும். ஓகே பேசுவோம். ஜெகதீஸ்வரன், இங்க தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் கொடுக்கிறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பிரதான பேசு பொருள் தான். அது திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல அதற்குன்னு சில வாக்காளர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 5 வாக்குறுதிகள் அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ அவங்க சொல்லும் போது நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி. இப்போ நீங்கள் ஒரு வாக்காளர் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க தான். நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், இதெல்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு காலம் பிடிக்குது. ஒரு லாங் டேர்ம் கோலா இருக்கு. அரசியல் கட்சியில் லாங் டேர்ம் கோலா இருக்கு. சில நேரங்கள் 5 வருஷத்துலேயே ஆட்சி மாறிடுது. அந்த சிக்கலும் இருக்கு. அப்போ அரசியல் கட்சியில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, மக்களால் உணரக்கூடிய திட்டத்தை கொடுத்துரும். உணரக்கூடிய என்ன தொட்டு பார்க்கணும். இப்போ மாதம் எனக்கு 3000 கிரெடிட் ஆயிடுச்சுப்பா, மாதம் எனக்கு 1000 ரூபா வந்துருச்சுப்பா, பொங்கல் காசு நான் கையில் 1000 ரூபா வாங்கி 3000 ரூபா வாங்கிட்டேன், எனக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தில் என் பொண்ணுக்கு 1000 ரூபா வந்துருச்சு, என் பையனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபா வந்துருச்சு அப்படின்னு என் கையில் தொட்டு பார்க்குற டச் அண்ட் ஃபீல். அது இன்னைக்கு திமுக மட்டும் இல்லை, அதை பார்த்து எல்லா அரசியல் கட்சிகளும், பாஜகவும் சரி, காங்கிரஸும் சரி, எல்லா மாநிலங்களிலும் தமிழ்நாடு ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு எல்லா இடங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. மாதம் மாதம் நீ வந்து நல்ல கல்வி கொடுக்குற, சுகாதாரம் கொடுக்குற, அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஓரமாக இருக்கட்டும், எனக்கு நேரடியாக அந்த பணப்படனை கொடுத்துரு, டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு. அப்படி ஒரு இடத்துக்கு மக்களும் நகர்ந்துட்டாங்க, இந்த அரசியல் கட்சிகளும் நகர்ந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 5 திட்டங்களின் மூலம் உறுதிப்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டங்கள் தொடரத்தான் வேண்டும், தொடரதான் செய்யும். எதிர்த்தாலும் இப்போ சீமானவர்கள் சொல்லும் போது இல்லைங்க முடியாதுங்க, இலவசமே வேணாம், அப்பெல்லாம் யாரும் நிற்க முடியாது, ஆட்சிக்கு வர்றதுக்காக நாங்கள் இதை தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுட்டு தான் இருப்போம். அது வந்து பெயர் வேணா மாற்றுவோம், உரிமை தொகைங்கிறத குல விளக்குன்னு மாற்றுவோம், நீங்கள் வந்து வெவ்வேறு பெயர்களை மாற்றுவோமே தவிர இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து தான் செய்யும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லிட்டார். ஆனால் இதில் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த போக்குவரத்தை எடுத்துக்கலாமே. எனக்கு வந்து பெண்களுக்கு ஏற்கனவே வந்து விடியல் பயணம்னு திமுக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஆண்களுக்குமான பயணம்னு சொல்றாரு. இதில் ஒரு அரசியல் இருக்கிறது புரியுது எனக்கு. இதற்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்குன்னு எனக்கு புரியல. ஆண்களுக்கு எதற்கு? ஏன்னா இந்த திட்டம் கொண்டு வரும்போது திமுக சொன்னதை நான் அப்படியே படிக்கிறேன். தமிழ்நாட்டில் பெண்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதற்காக அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்க உதவும் ஒரு திட்டமாகும். இதுல வந்து சுயசார்பு மற்றும் முன்னேற்றம், பெண்கள் வேலைக்கு செல்லவும், கல்வி கற்கவும், சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கவும் உதவுகிறது, பாலின சமத்துவத்தை மேம்படுத்துகிறது. இப்ப ஆண்களுக்கு இதை கொண்டு வருவதன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமியோ இல்லை வந்து அதிமுக சொல்ல வரும் கருத்து அறிவியல் என்னங்கிறது என்னால் நிச்சயமா புரிஞ்சுக்க முடியல. சரி, இல்ல நாங்க வந்து ரொம்ப ஒரு விஷனரி லீடரா போக்குவரத்தே வந்து, ஏன்னா சில மேலை நாடுகளை இதை ட்ரை பண்றாங்க, எல்லாரும் மக்கள் எல்லாருமே பொது போக்குவரத்தை பயன்படுத்தட்டும், வாகனங்களுடைய பெருக்கத்தை குறைக்கணும். இன்னைக்கு ஒரு சைடு பாக்குறோம், பொல்யூஷன் பிரச்சனைகள் பாக்குறோம், நீங்க அதுல சைன் பண்ணீங்களா, இந்த கன்வென்ஷன்ல சைன் பண்ணீங்களா, சில பிரச்சனைகளும் இருக்கிறத பார்க்கிறோம். டெல்லியில் எவ்வளவு பொல்யூட்டா இருக்குன்னு பாக்குறோம், சென்னைக்கு அது ஆபத்து இருக்குன்னு பாக்குறோம். அப்புறம் விஷனரி லீடரா யோசிச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அதுல எங்க ஒரு முரண் அடிக்குதுன்னா, அப்ப 5 லட்சம் மகளிருக்கு நான் ஸ்கூட்டி கொடுக்குறேங்கிறது என்ன அப்படின்னு புரியல. அப்ப இதெல்லாம் மறுபடியும் நீ தனிநபர் வாகனத்தை பெருக்கி விடுறீங்க, அதுக்கு நீங்க ஈவியா கொடுக்க போறீங்க, எலக்ட்ரிக்கா கொடுக்க போறீங்களா, இல்ல பெட்ரோல் போட சொல்ல போறீங்களா அப்படிங்கறதுல, அப்ப இதுல திமுக ஒன்று சொல்லிருக்காங்க, அதற்கு மாற்றா நான் ஒன்று சொல்லணும். அதற்கு சரி பெண்கள் மட்டும் சொல்றாங்களா, நான் ஆண்களை சேர்த்து விட்டுருப்பா அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல இருக்கிற அறிவியலோ அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவங்க யாராவது விளக்கணும், இதுல பாலின பாகுபாடு இல்ல, சமத்துவமா பாக்குறாங்க அப்படின்னு அது பார்க்க முடியாது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த குலவிளக்கு திட்டம் பொன்வில்சன் சொன்னது போல 2021 1500 ரூபாவா கொடுக்குறோம்னு சொன்னதுல என்ன சொல்றாங்கன்னா, அது நேரடியா குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளினுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஒருவேளை ஆண்கள் மட்டுமே இருக்கிற குடும்பத்தில் ரேஷன் கார்டு இருக்குன்னா அந்த ஆண்களினுடைய வங்கி கணக்கிலே அந்த 1500 ரூபாய் போடுவோம்ங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அவங்க அப்படியே 21லயும் அப்படி பார்த்திருக்காங்கங்கிறதுனால பாலின பாகுபாடு இல்லாம அதை அணுகி இருக்கிறார்கள் பார்க்க வேண்டியது. அந்த அளவுக்கு ஏன்னா இப்போ நீங்க இந்த அறிக்கை வந்த பிறகுதான் 2021ல ஒன்னு சொன்னாங்கங்கறதை நம்ம எல்லாம் பேசுறோம். ஆமா, அன்னைக்கு பிரபலமா பேசப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த கிரெடிட் நான் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா முதல்ல மக்கள் நீதி மையம் தான் இந்த மாதிரி அவங்க அமௌண்ட் சொல்லல, இந்த மாதிரியான உரிமை தொகை ஒன்று கொடுக்கணும், மேலை நாடுகள் அது நடந்துகிட்டு இருக்கு, அவர் அதை கோட் பண்ணி பேசலாம். அதற்கு பிறகு திமுக பேசினாங்க. திமுக வந்து திருச்சியில் அவங்க அந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் 7 முக்கியமான அம்சங்கள்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது 2030க்கான விஷன், அதுல வந்து பெண்கள் உரிமை தொகைங்கிறது பெண்களுடைய சமூக நீதியில வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அதை அவங்க நிறைய எடுத்துட்டு போனாங்க, அவங்க கரெக்டா வந்து அதை மார்க்கெட் பண்ணாங்க, அதை செய்யவும் செஞ்சாங்க. ஏன் அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அது வந்து ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை அன்று இருந்ததா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை இல்லதானே காரணம். நம்பிக்கை இல்லாம தான் அப்பயே பேசுறாரு. ஒரு பேட்டி கொடுக்கும்போது இல்லங்க அவர் 1000 ரூபாய் சொல்லிருக்காரு, அதான் கேக்குறாரு, நம்பிக்கை எல்லாமே அப்ப 1500 ரூபாய் அறிவிச்சாரு அன்னைக்கு சொல்லிருக்கணும்ல. அப்போ ஏங்க அவர் அப்போ ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது நீங்க சொல்லிருக்க வேண்டிய பதில், நீங்க முதலமைச்சர் 1000 ரூபாய் தாங்க சொல்லிருக்காரு, ஸ்டாலின் 1000 ரூபாய் தாங்க சொல்லிருக்காரு, நான் 1500 ஏற்கனவே நான் ஆட்சியில் இருக்கேன், நான் 1500 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்கணுமா? அன்றைய முதல்வர் இருக்கக்கூடியவர் இல்லங்க அந்த 1000 கஷ்டங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நீங்க அறிவிச்ச திட்டத்திலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம அறிவிக்கிறீங்க. இன்னைக்கு அதான் சிக்கல். நீங்க இந்த திட்டத்துல முழு நம்பிக்கையோட அறிவிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, இந்த வீடு கட்டுற மனை வாங்கி நாங்கள் வீடு கொடுப்போம், நீங்க
இத நடுவுல விஜய் போன்றவர்கள் நான் வந்து எல்லாத்துக்கும் வீடு கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அதிலே கூட அன்னைக்கு நிறைய விவாதங்கள்லாம் போச்சு. ஆமா. இல்ல எங்க தலைவர் வந்து சர்க்கார் விஜய் அவர் வீடு இலவசமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறைய குழப்பினாங்க. அதுக்கப்புறம் அவரே சொல்லிட்டாரு, அவர் ஒரு இடத்துக்கு எந்த வந்தாருன்னா அப்ப யாருமே வாடகைக்கு இல்லையா, அவங்கள வாடகைக்கு இருக்கிறவங்க நான் இலவசமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். அதிலே பெரிய குழப்பம் இருக்கு. ஏன்னா இங்க வந்து 3000 வாடகையில் இருக்கவங்க இருக்காங்க, 35,000 வாடகையில் இருக்கவங்க இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரா அப்படிங்கிறதுல. ஆனா திமுக காலம் காலமாக நீங்க வந்து இப்ப குடிசை மாற்று வாரியம்ங்கிறது இப்ப நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு மாற்றி அந்த வீடுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூவம் ஆற்றங்கரையோரம் இருக்கிற மக்கள் நீங்க வந்து வேற ஸ்கீம்ஸால பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் நீங்க வெவ்வேறு இடங்கள்ல டிஸ்பிளேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இது இல்லாம தொகுப்பு வீடுகள் நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கு போனா அம்மா வீடு, ஐயா வீடு, கலைஞர் வீடுங்கிறது இருக்குங்கிறத பார்க்கின்றோம். வீட்டு வசதி வாரியம் வந்து MIG ஃபிளாட்ஸ், HIG ஃபிளாட்ஸ்னு சேல் பண்றாங்க பார்க்கின்றோம். இப்ப இவர் மனை வாங்கி யாரு கொடுக்க போறாருங்கிறதுல பெரிய குழப்பம் இருக்கு. இன்னொன்னு, இப்ப இந்த குடிசை மாற்று இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் எனக்கு வந்து இவர் எங்கேயும் வீடு இல்லைங்கன்னு அப்ளிகேஷன் கொடுத்தா அவங்களுக்கும் ஏற்கனவே இந்த ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே அவங்க ஒரு SMS வருது, SMS எடுத்துட்டு போய் நீங்க அந்த ஆபீஸ்ல காமிச்சீங்கன்னா உங்களுக்கு பயனாளிகளுக்கு ஒரு பயனாளிகளா நீங்க ஒரு பெர்சன்டேஜ் 10% போடணும், மீதி 90% வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம், EMI ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு, நாங்க கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா இருக்கு. மனை வாங்கி கட்டி கொடுப்பேங்கிறாரு. மனை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நீங்க நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வீடுகளை பாருங்க, ஒரு சின்ன சின்ன ஊர்களில் கூட 7 மாடி 8 மாடிக்கு போயிருச்சு. என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா, இல்ல இடம் இல்லைங்க, அதனால இந்த மக்களை வந்து நம்ம கொண்டு வரும் பொழுது 7வது மாடியில 8வது மாடியில கொண்டு வைக்கிறோம், லிஃப்ட்ல நம்ம லிஃப்ட் போட்டு கொடுத்துறோம், அவங்களுக்கு வந்து UDS எல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு இடத்துக்கு நோக்கி போறாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் சுனாமி குடியிருப்புலாம் கட்டும் போது அந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து 390 ஸ்கொயர் ஃபீட் தான். இன்னைக்கு அது 400 இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா மனை வாங்கி நான் கட்டுவேன்னு அவர் சொல்றது. அதே மாதிரி பட்டியலினத்தில் நீங்க வந்து திருமணமானவுடன் அவர்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். நான் வந்து இது ஆணவ கொலைகள் பத்தி நான் பேச மாட்டேன், அதற்கு தனிச்சட்டம் ஏற்றணும் நான் பேச மாட்டேன், அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான உண்மையான பிரச்சனைகள் குறித்து பேச மாட்டேன். ஆனா கல்யாணம் மட்டும் வண்டியாப்பா வாப்பா அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துறேன். இது என்ன ஸ்கீம் எனக்கு புரியவே இல்லை. ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இது யோசிக்கிறாங்களா? ஒரு முதலமைச்சரா இருந்தவர் பேசுகின்ற விஷயமா இது அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் தான் எனக்கு. சரி, ஓகே, சுருக்கமா சொல்லிருங்க. நான் ரமேஷ் சேதுராமனோட கருத்து வாங்கிட்டேன். 3 விஷயம் தான். ஒன்னு 1000 ரூபாய் அவர் வந்து இந்த அரசாங்கத்தால் முடியாதுன்னு சொன்னது 2 வருஷம் 2023 அப்போ ஒரு தொலைக்காட்சி நேரடியில் சொல்லும் பொழுது தான் அவர் சொன்னாரு இந்த அரசாங்கத்தால் முடியாதுன்னு. 1500 ரூபாய் அறிவிக்கும் போது சொல்லல. முதல் விஷயம். அடுத்தது, நகர்ப்புறத்துல வீடு கட்டுறதுக்கு அடுக்குமாடி வீடுகள் சொன்னார். கிராமப்புறத்துல அதாவது தேர்தல் வாக்குறுதியை படிக்கணும். அதாவது கிராமப்புறத்துல இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும், நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே மாதிரி தனியாக போனால் அரசே இடம் வாங்கி, ஆமா அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் ஏற்கனவே இருக்கேங்கிறாரு. ஏற்கனவே திட்டங்கள் இருக்கே அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு? இடம் இருக்குதா, எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியாது? தனி இல்ல, அதுதான் ஏற்கனவே திட்டங்கள் இருக்குங்கிறாரு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டங்கள் இருக்குது. மத்திய உணவு திட்டம் அதுதான் சத்து உணவா மாறிச்சு. எல்லாத்துலயும் திட்டங்கள் இருக்குது. பள்ளிகள் அதே மாதிரி திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி அம்மா மினி கிளினிக் இருந்துச்சு, அப்புறம் இல்லம் தேடி மருத்துவம் வந்துச்சு, எல்லாமே இருக்குது. இருக்கிறத மெருகூட்டி அடுத்த கட்டத்துக்கு போறதுதான். நான் வந்து கேக்குறேன், யாருக்கு அந்த வீடு நான் கேக்குறேன். வாடகையில இருக்கிற நகர்ப்புறங்கள்ல நகர்பகுதிகளில் இருக்கிற சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அரசு சொந்த இடத்துல இடம் வாங்கி அங்க கான்கிரீட் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளா கட்டி தருவோம். அப்ப அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா யாருமே வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. கரெக்டா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? வாடகையே கிடையாது இனிமேல். எப்படி வேணா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 2.25 கோடி குடும்பமும் அப்படி நம்பிதான் எங்களுக்கு 1000 ரூபாய் வரும்னு போட்டாங்க ஸ்டாலினுக்கு. அது நடக்கலன்னு தான் இவர் சொல்றாரு. நீங்க எவ்வளவு வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, அது தவறு கிடையாது. சரி, அதுதான் 2000 ரூபாயும் சொல்லிருக்கீங்கங்கிறது கலப்பு திருமணம் சொன்னாரு. தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்திவிட்டு கலப்பு திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு 60,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் கொடுக்கப்படும் தேர்தல் வாக்குறுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஐயா ஜெகதீஸ்வரன் கேட்டு சொல்லணும், எத்தனை அந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இங்கே அது கலப்பு திருமணத்தை அவர் கோட் பண்ணல. பட்டியலின மக்கள் அவர்களுடைய மகன்கள் திருமணமாகி தனி குடித்தனம் செல்லும் போது அரசே இடம் வாங்கி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குமே. அதுலதான் சொன்னாரு கலப்பு திருமணத்தை அதுக்கு பேசலையான்னு கேட்டாரு. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அவங்க விவாதத்துக்குள்ள வரல, நான் பிராக்டிக்கலா அரசியலோட ஒரு பிரச்சனை சொல்றேன். இந்த இதைத்தான் கொங்கு மண்டலத்தில் உங்க சொத்தெல்லாம் போயிடும் கலப்பு திருமணம் பண்ணாங்கிற ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களவையில இருந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஒரு காரணம். இன்னொன்னு, தம்பி பேசின அந்த அட்டோனேபிரி மக்களோட சுயமரியாதை சம்பந்த இதை ஓபிசி டாமினேட்டட் திமுக அதிமுகவும் சரியா அட்ரஸ் பண்ணலன்னு நான் கருதுறேன். சரி, ஓகே, பேசுவோம். ரமேஷ் சேதுராமன், இங்க அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு. முதற்கட்டமா ஒரு 5 வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இலவசங்களை கடுமையாக எதிர்த்த பாஜக சமீபமா சில மாநிலங்கள்ல இலவசங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு தேர்தல் களம் இந்த தேர்தல் குறிப்பா பாஜகவுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த 5 வாக்குறுதிகளை எப்படி பார்க்கிறீங்க?
அன்மியூட் பண்ணி பேசலாம் திரு ரமேஷ். மன்னிக்கவும், ஏன்னா இடைமறிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒண்ணும் இல்ல. இப்போ சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அதுக்கு ஏற்கனவே ஒரு பதில சொன்னாருன்னு பார்க்கலாம், ஒரு பொதுவான பதில். அது என்னன்னாக்க, நீங்க இலவசங்களை நோக்கிதான் மக்கள் போகிறாங்க அப்படின்னாக்க, இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல இன்னைக்கு அதை செய்ய வேண்டும் என்றால் சரி அதை செய்வோம்ங்கிறது. ரெண்டாவது அதுக்கான நிதி விஷயங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப பீகார்ல கடந்த 2-3